வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா 28/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ மட்டும் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி ஷோ மட்டும் தான் போடுறோம். ஏன்னா ஒரு மணி ஷோ போட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஷோ வந்து நம்ம மறுபடியும் 1 மணிக்கு போட்டுறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஏன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், ஒரு நம்பராவது நமக்கு லாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதனால் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 31/0/63. சரிங்களா? இதில் நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்தோம், சூப்பராக மேட்ச் ஆகிருந்து, ஒரு நல்ல வின்னிங். அதே மாதிரி ஒரு மணி ஷோவில் வந்து நமக்கு 6 மணி ஷோவில் வந்து 1ஆம் நம்பர் கொடுத்தா அது அழகாக மேட்ச் ஆகிருந்தது, 59/1/01. சரிங்களா? அதே மாதிரி 66/23/1. இதில் நமக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருது, ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்து அந்த 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருது. சரிங்களா? நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் தான் மேட்ச் ஆகிருது. பட் நம்ம இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 நம்பராவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு 28/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறத பார்த்தலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். அந்த 3 நம்பர் மட்டும் உங்களுக்கு ஒரு சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 3 நம்பர் நம்ம தெளிவாக எடுத்து வந்திருக்கிறோம், கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஏன் 2 நாளாக போடலை அப்படின்னா மெனுவில் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து கொஞ்சம் பண்ணி பார்த்தோம், எப்படி நம்ம எடுக்கிற நம்பர் எப்படி கேட்டால் வருதா வரலையா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷோலையும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி தெரிஞ்சதுனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த கம்ப்யூட்டர் வச்சு ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது நமக்கு என்னால் முடியல. ஏன்னா அது வந்து சாஃப்ட்வேர் எரர்னு காமிக்கிறதுனால விட்டுட்டோம் அதை. சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் மெனுவலாகவே கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மெனுவில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம், ஒவ்வொரு ஷோவுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நம்மளால் எடுக்க முடியும், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இப்படி வெறும் சாஃப்ட்வேரவே நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளோட டேலண்ட்டுங்கிறது போயிடும். நம்ம பார்த்து ஈஸியாக எடுப்போம், டக்குன்னு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மறுபடியும் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாள் வின்னிங்காக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு ஏ போர்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும், வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எதனால் 5ஆம் நம்பர் வருதுன்னா 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடும், வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம நேற்று அடிச்சப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 0 எடுத்தாங்களா, 0 மெம்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி 1ஆம் நம்பர் எடுத்து 1ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 3மே 2ஆம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி காமிக்குது, இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து 3க்கு 2ன்னு வருங்களான்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, இருக்குதான்னு பாருங்கள். நம்ம ஒரு கணக்கு தானே சொல்கிறோம், இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 2ஆம் நம்பருக்கும் வரும். ஏன்னா வந்து 0க்கு 3ன்னு வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி 1க்கு 2ன்னு வந்திருக்கு இல்லையா? 1ஆம் நம்பருக்கே 2ஆம் நம்பர் வந்திருக்கு, அதனால சொல்கிறேன் 3க்கு 2ன்னு வரக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் ஆடிக்காங்க இல்லையா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு 101 ஆடிருக்காங்க, செகண்ட் ரிசல்ட்டு 231 ஆடிக்காங்க. அப்போ 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு. அதே மாதிரி தான் ஆடுறாங்க. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் சூப்பரான நம்பரு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் வரப்போ நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அது கண்டிப்பாக வரும். கேஎல்லை விட டிஎல்ல தான் அது அதிகமாக மேட்ச் ஆகும். சரிங்களா? அதாவது 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். சரிங்களா? அது வந்து இங்கே டிஎல்ல சூப்பராக மேட்ச் ஆகும். அது மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுங்க. 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிட்டே வரும். சரிங்களா? அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இன்னொரு நம்பர் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 4 நம்பர் வருது அப்படின்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 4 நம்பர் தான். சரிங்க? 4 நம்பர் வருது, நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஒன்று 5ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 4 நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா 2க்கு 4ன்னு ஆடுவாங்க இல்லையா? 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருது அப்படின்னா எடுத்துங்க. 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பி போர்டில் இன்னொரு நம்பர் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். சரிங்களா? 6ஆம் நம்பர் வருதுன்னு பார்த்துங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் ஆல் போர்டில் வரக்கூடிய நம்பர் ஒரு 3 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்பர் இல்லை, அதுக்குள்ளேயே வின்னிங் வந்துடும். நம்ம எடுத்துருக்கோம், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஆல் போர்டு மட்டும் கொடுக்குறேன், ஆல் போர்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதாவது 46 அப்படின்னு வரலாம், இல்லை 52ன்னு வரலாம். இந்த 2 நம்பருமே
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது 52 64 46 சரிங்களா. 46 52ங்கிற இந்த 2 நம்பருமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் தான் அது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கு நம்ம என்ன 2ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பரும் 3ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே 2க்கு 5 2க்கு 4ங்க 2 நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அது பேஸை வச்சு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் யாருக்காச்சும் சி போர்டில் 1ஆம் நம்பர் திரும்ப கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. சி போர்டு 1ஆம் நம்பர் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு. நான் திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் 1ஆம் நம்பர் திரும்ப வந்து அதே இடத்துல வந்து விழுந்துற மாதிரி காமிக்குது. அது மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் இப்போ மாதிரி வர்றதில்ல. பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குற நம்பர் நாளைக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 3 டைம் வைப்பாங்க, இப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 டைமோட இப்போ முடிச்சிடறாங்க, 3 டைம் வைக்கிறதில்ல. பட் யூஸ்வலாக மாறினாச்சுன்னா திடீர்னு கணக்கு மாறுச்சு அப்படின்னு வைக்கிறாங்கன்னு நம்ம வைக்கலாம் இல்லையா, வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து 111ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 101 அடித்தாங்க. அதுக்கப்புறம் 231 அடித்தாங்க. அப்போ நம்ம கணக்கு மாறுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து 1ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் 1ஆம் நம்பர் சி போர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க, கணக்கில் வருதான்னு போட்டு பாருங்கள். அது 110க்கு 101க்கு 1ஆம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுதாங்கிறதே நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. எனக்கு போட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அந்த 2 நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரிங்க. 2ஆம் நம்பரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது இந்த 2 நம்பருமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நாளைக்கு ஆடிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஓல்டு ரிசல்ட்டு 063 இருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் கட்டாயமாக நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் ஒன்று சி போர்டில் ஆடணும், அப்படி இல்லை அப்படின்னா சி போர்டு 1ஆம் நம்பர் ஆடணும், இல்லைனா சி போர்டில் 3ஆம் நம்பர் ஆடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 21 அதே மாதிரி 63 அப்படிங்கிற மேத்துக்குள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எதிர்பார்க்குற நம்பராக தான் நமக்கு இது மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல் போர்டு அதை தான் கொடுக்க போகிறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மேபி 5ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்கணும். ஏன்னா 5ஆம் நம்பரும் இந்த இடத்துல வரணும், 52ன்னு வரணும். 52 அதாவது 521 அப்படின்னு வரணும், இல்லைன்னா 523ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது. எனக்கு 6ஆம் நம்பரை விட எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்ப்போம். ஏன்னா விட முடியாது 6ஆம் நம்பர்னு போன ஓல்டு ரிசல்ட்டுக்கு இங்கே வைக்குவாங்க. பட் இருந்தாலும் இதை தாண்டி எனக்கு 5ஆம் நம்பர் மெனுவில் கிடச்சதுனால நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு 1 வரணும் அல்லது 3 வரணும், அவ்வளோதான் சரிங்களா. இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே வின்னிங் வந்து முடிஞ்சிற மாதிரி தான் தெரியுது. 521 இருக்கணும், 523 இருக்கணும். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவில். அதோடய மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிஷின் சார்ட்டை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது 6 மணி ரிசல்ட், இது இல்லைன்னா 6 மணி ரிசல்ட்டை நான் இன்னும் செம்மையாக கொண்டு வரேன். இன்னும் செம்மையாக கொண்டு வரேன். கண்டிப்பாக நீ தொடர்ந்து உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது வின்னிங் கொடுக்குறேன்னு. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். சாஃப்ட்வேர் ரெடியாகிற வரைக்கும் நம்ம மெனுவிலாகவே எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுத்து கொடுப்போம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள்.